ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஒரு புது உறவு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு குட்டி மகாலட்சுமி வந்திருக்காங்க. எங்கள் வீட்டு மாடு வந்து கன்று போட்டிருக்கு. அதோட சீம்பால் செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கறந்து வச்சுருக்க பாலில் ஒரு 1/2 லிட்டர் பால் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து நார்மல் பால் வந்து தண்ணி ஊற்றாமல் வந்து ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இப்போ 3/4 லிட்டர் பாலுக்கு வந்து நம்ம 1/4 கிலோ சர்க்கரை போட்டுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 1/4 கிலோ சர்க்கரை போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா சர்க்கரை வந்து கரையணும். சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். சர்க்கரை ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஏலக்காய், சுக்கு இது 2த்தையும் தட்டி வச்சுருந்தோம். அதை வந்து போட்டுக்கணும். நாங்கள் தட்டி தான் போட்டிருக்கோம். அப்படி இல்லைனா நீங்கள் மிக்சியில் வந்து ஃபுல்லாக விட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இட்லி குண்டானில் தான் வைக்க போகிறேன். இட்லி குண்டானில் ஒரு 3 சொம்பு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு உள்ளே வந்து பிருமணம் இல்லைனா தட்டு ஏதாவது போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி இட்லி குண்டான் வச்சு அது மேலே வந்து அந்த பாலை வந்து வைக்க போகிறோம். அந்த பிருமணையில் வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா கூட வைக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நான் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். இட்லி வேக வைக்கிற மாதிரி தான். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து சைடில் ஆவி அடிக்கும். அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து நல்லாவே வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கத்தியோ இல்லை பனையார் குச்சோ விட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டாமல் வரணும். அப்படி ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து என்னது வந்து வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுருங்க. வெளியே எடுத்து வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா சைடில் வந்து கீறி விட்டு அதுக்கப்புறமா வந்து பிளேட்டில் வந்து கொட்டினீங்கன்னா நல்லாவே வந்து வந்துடும். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியாக வந்து சீம்பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி சீம்பால் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கத்தி எடுத்து ஒரு கட்டிங்கை போட்டு வெளியே எடுத்தால் அப்படி ஒரு சாஃப்ட்னஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டே வந்து பால்னால் நல்லா கெட்டியாக சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டு. கரெக்டான அளவு சர்க்கரை அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சீம்பால்லாம் கிடச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க, எப்படி செய்வீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். பாய்.